27/9/2025 இரவு 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்றதில் கூட்ட நெரிசல் காரணமாக நிகழ்ச்சியில் கூடியிருந்த மக்களில் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்ததும் மற்றும் நேற்று 39 இன்றைக்கு ஒருத்தர் சேர்த்து 40 பேர் அந்த சம்பவத்தினால் இறந்ததும் அனைவருக்குமே ஒரு மிக பெரிய துயரத்தை அளித்துள்ள ஒரு செய்தியாகும். இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு இயற்கை வளத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் மற்றும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கரூர் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட அனைத்து துறை அலுவலர்களையும் முடுக்கிவிட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்த தெரிவிக்கப்பட்டு அதன் பேரில் மருத்துவமனைக்கு காயம்பட்டு கொண்டுவரப்பட்ட அனைவருக்கும் தீவிர சிகிச்சைகள் சிறந்த முறையில் அளிக்கப்பட்டது. இருப்பினும் சம்பவ இடத்தில் இருந்து இறந்த நிலையில் 39 நபர்கள் கொண்டு வரப்பட்டனர். இன்று சிகிச்சையில் பெற்றுக் கொண்டிருந்த ஒருவரும் சேர்த்து மொத்தம் 40 பேர் இறந்த செய்தி மிக தீவிரமான செய்தியாக உள்ளது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இரவோடு இரவாக இந்த செய்திகளை கேள்விப்பட்டு இறந்த குடும்பங்களுக்கு நிவாரணமும் காயம்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு நிவாரணமும் அளித்துவிட்டு இரவோடு இரவாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் இங்கு அனுப்பி வைத்துவிட்டு கரூர் மாவட்டத்திற்கு பல்வேறு மருத்துவ குழுக்களையும் சேலம், திருச்சி, திண்டுக்கல், நாமக்கல் போன்ற கோயம்புத்தூர் மற்றும் மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட 114 டாக்டர்கள், 23 செவிலியர்கள் உட்பட அனைத்து குழுக்களையும் இங்கு அனுப்பி வைத்தார்கள். அதேபோல் தடயவியல் வல்லுநர்கள் பிற மாவட்டங்களிலிருந்து 16 பேரும், நமது மாவட்டத்தில் உள்ள 4 பேரும் இதற்கான பணிகளை செய்து வந்தார்கள். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் சுமார் 220 மற்றும் 115 செவிலியர்கள் உட்பட பல்வேறு மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த பணியாளர்களும் இந்த பணிகளில் ஈடுபட்டு வந்தனர் தீவிர சிகிச்சை அளிக்கிறதுக்கு. அவை போக தனியார் மருத்துவமனைகளிலும் நமது கரூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் கிட்டத்தட்ட 110 நபர்கள் மருத்துவ சிகிச்சையை பெற்று வந்தனர். இந்த நிலையில் இறந்தவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் 10 லட்சமும் சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு ரூபாய் 1 லட்சமும் அளித்து நிவாரண நிதியாக அறிவிப்பு செய்துள்ளார்கள். மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக இங்கு வருகை புரிந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களையும் அவர்களுக்கு உடன் இருப்பவர்களையும் பார்த்து ஆறுதல் அளித்து இறந்தவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்தி சென்றார்கள். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நாமளும் இங்கு ஒரு கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டு யாருக்கேனும் ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் அந்த அறையில் தொடர்பு கொள்ள இங்கும் மருத்துவமனையில் கட்டுப்பாட்டு அறைகளும் உருவாக்கப்பட்டன. இவை தவிர நமது 39 நபர்களுக்கும் இறந்து போன ராத்திரியாக இருந்த 39 நபர்களுக்கும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் ஆணையின்படி உடனடியாக பிரேத பரிசோதனை செய்து அவர்களிடம் அனைத்து உறவினர்களிடம் அவைகள் ஒப்படைக்கப்பட்டனர். எனவே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு அரசின் தீவிர உத்தரவுகள் மற்றும் ஆணைகளின்படியும் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்கள் இங்கு வருகை புரிந்து கொடுத்த கட்டளைகளின் பேரிலும் அனைத்து சிகிச்சை பெற்ற நோயாளிகளுக்கும் சிறந்த முறையில் தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு மருத்துவமனையில் எந்தவித குறைபாடும் இல்லாமல் மருந்துகள் மாத்திரைகள் வழங்கி அவர்களுக்கு தீவிர சிகிச்சைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்ற விவரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே நமது தமிழ்நாடு அரசு எடுத்த சிறப்பான இந்த சீரிய முயற்சியினால் பல்வேறு உயிர்கள் காப்பாற்றப்பட்டதும் மற்றும் இங்கு வருகை புரிந்த அனைத்து பயனாளிகள் மற்றும் நோயாளிகளுக்கு அவர்களுக்கு எங்கிருந்து என்ன மருந்து மாத்திரைகள் வேணுமோ அனைத்தும் வழங்கப்பட்டு சிகிச்சை முறைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன என்ற விவரத்தை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். சம்பவம் நடந்தது தொடர்பாக தகவல் அறிந்த உடனடியாக
அரசு இயந்திரம் முழுவீச்சில் செயல்பட்டு எல்லா விஷயங்களையும் சீரிய முறையில் செய்திருப்பதாக அவர் சொல்லியிருந்தார். அதேபோல மருத்துவர்களுக்கான வசதி மருத்துவமனையில் செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகள் இது தொடர்பாகவும் அவர் பேசியிருந்தார். உயிரிழந்த நிலையில் 39 பேர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். சிகிச்சையிலிருந்து ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற ஒரு தகவலையும் அவர் சொல்லியிருந்தார். இப்பொழுது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கூறியது பொழுது இந்த நிகழ்வு சம்பந்தமாக உடனடியாக என்னை கிளம்ப சொல்லி நமது தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவின்படி நான் நேற்று இரவு உடனே கிளம்பி இங்கு கரூருக்கு வந்தேன். இங்கு வந்த பல இடங்களில் பத்திரிகை நிருபர்கள் சார்பாக பல கேள்விகள் கேட்கப்பட்டது. அதில் முதலாவதாக எதற்காக இந்த பகுதியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள், இதற்கு முன்னால் கொடுக்கப்பட்ட பகுதியை ஏன் நீங்கள் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு கேட்டாங்க. இதில் சொல்லக்கூடிய மேட்டர் என்னென்னா 23/9 அன்று ஃபஸ்ட்டு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அந்த பெட்டிஷனில் அவங்க கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டானா அப்படிங்கிற பகுதியை கேட்குறாங்க. அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா ஒரு ஹை ரிஸ்க் பிளேஸ். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டானா போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் இருக்குது, அடுத்த பக்கம் ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அமராவதி ரிவர் இருக்குது, பெரிய பிரிட்ஜ் போகுது. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டென்ஸ் க்ரௌடை போய் நம்ம அதில் போய் பேக் பண்ணி அதை கண்டக்ட் பண்ணுறது ஒரு மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதை பார்த்த உடனே ஒரு ரிஜெக்ஷன் ப்ரொசீஜர் தயார் பண்ணிட்டாங்க காவல் நிலையத்தில். அது கொடுக்கும் பொழுது அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அடுத்தது கேட்டது, அடுத்த நாள் அவங்க கேட்டது பொண்ணுங்களுக்கு ஹையர் அந்த ரவுண்டானில் கொடுங்க, இல்லைனா உழவர் சந்தை அதில் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அந்த உழவர் சந்தை மைதானம் அந்த இடமும் கொஞ்சம் குறுகலான இடம். அதுலேயும் இது மாதிரி ஒரு டென்ஸ் க்ரௌடை நம்ம பேக் பண்ணி வச்சு நம்ம கண்டக்ட் பண்ணுறது மிகவும் கடினம். அப்போ சொல்லும்போது தான் இப்போது ஒரு கட்சியில் சார்பாக இப்போ இந்த வேலாயுதபுரத்தில் கண்டக்ட் பண்ணும்போது சுமார் ஒரு 12,000-15,000 பேர் நடத்திருக்காங்க. அது ஒரு அப்ரூவ்ட் பிளேஸு. அந்த பிளேஸில் நீங்கள் நடத்திக்கலாம்னு சொல்லி காவல்துறை சஜஷன் கொடுத்துருக்காங்க. அது முதல்ல அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களே அப்ரூவ் பண்ணி அவங்களே பெட்டிஷன் அவங்களே கொடுத்து அதை 26 அன்றைக்கு அன்றே பெட்டிஷன் கொடுத்து அவங்களே அன்றைக்கி ஆர்டர் வாங்கிடுறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது நம்ம தமிழக வெற்றிக் கழகம் அந்த மெம்பர்ஸ் யார் பெட்டிஷன் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம அப்ரூவல் கொடுத்து அந்த பர்மிஷன் நம்ம கொடுத்தோம். அடுத்ததாக பலர் கேட்டது காவல்துறையின் எண்ணிக்கை நீங்கள் ரொம்ப மிக குறைவாக போட்டுக்கலான்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது பொதுவாகவே நம்ம ஒரு க்ரௌடுன்னு நம்ம அசஸ் பண்ணுறோம்னா அது நாங்கள் ஒரு ஸ்கேல் எடுப்போம். அதாவது ஒரு லூஸ் க்ரௌட்னா அந்த இடத்துல ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம். அடுத்து ஒரு ஸ்டாண்டிங் க்ரௌட்னா ஒரு 6-7 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம். ஒரு டென்ஸ் க்ரௌட் அதெல்லாம் ஒரு 4.5 to 5 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம். ஸோ இது நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது அதே மாதிரி அந்த க்ரௌடுடைய கேரக்டர் ஒரு லோ ரிஸ்க், மாடரேட், ஹை ரிஸ்க், இது மாதிரி பல கேட்டகரிஸ் இருக்குது. பொதுவாகவே ஒரு லோ ரிஸ்க் க்ரௌடுன்னா ஒரு போலீஸ்மேன் ஃபார் 250 to 300 பீப்புள், அதான் லோ ரிஸ்க் கொடுக்கக்கூடிய பந்தோபஸ்து. அடுத்ததாக மாடரேட் ஸ்கேல் இருந்ததுன்னா 1 போலீஸ்மேன் ஃபார் 100 to 150 பீப்புள். ஹை ரிஸ்க்னா 1 போலீஸ்மேன் ஃபார் 50 பீப்புள். இங்கே 27ஆம் தேதி நடந்த நிகழ்வுக்கு அவங்க கொடுத்த பந்தோபஸ்த் 500 காவலர் அதிகாரிகள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் 3 ADSPs, 4 DSPs, 17 இன்ஸ்பெக்டர்ஸ், 58 சப் இன்ஸ்பெக்டர்ஸ், மீண்டும் எல்லாம் சேர்த்து மொத்தமாக 500 போல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. இந்த ஐஜி சென்ட்ரல் ஜோன் இங்கே தான் கேம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஐஜி சென்ட்ரல் ஜோன் இங்கே கேம்ப் பண்ணி ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஹோட்டலில் கம்ப்ளீட்டாக. அடுத்ததாக இதுவரைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக அவங்க நடத்திய மற்ற பகுதிகளில் உள்ள போலீஸ் டிப்ளாய்மெண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த திருப்பி கேட்கறதுனால சொல்கிறேன். திருச்சி மாநகரத்தில் முதல்ல நடக்கும் பொழுது அங்கே கொடுத்திருந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுத்த காவலர்கள் எண்ணிக்கை 650. காரணம் ஒரு மாநகரம் பிளஸ் ஏர்போர்ட் கவர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தது. அதனால் அங்கே கொடுத்தது 650. அடுத்ததாக அரியலூர் மாவட்டத்தில் மொத்தம் கொடுத்த காவலர்களுடைய எண்ணிக்கை 287. பெரம்பலூர் மாவட்டத்தில் 480, நாகப்பட்டினம் மாவட்டம் 410, திருவாரூர் 413, நாமக்கல் 279, கரூர் 500. நாமக்கல்ல கூட இதே மாதிரி நேற்று ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி சுமார் 34 பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க. அதில் ஸ்டில் அபவுட் 4 people ஆர் ஸ்டில் அப்சர்வேஷன் இருக்கிறாங்க. ஸோ இது காவல்துறை நாங்கள் சொல்ல வேண்டிய உங்களுடைய கேள்விகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சில பாயிண்ட்ஸு. அடுத்ததாக இந்த ஆம்புலன்ஸ் எங்கிறது வந்துன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் கொடுக்கும் பொழுது போதிய ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்பாடு செல்ல வேண்டிய கண்டிஷனில் கொடுத்துருந்தாங்க. அதற்கு ஏற்றாற்போல் அவங்களே நம்ம அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் 2 ஆம்புலன்ஸ் அவங்களே பார்க் பண்ணி அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க.
இந்த நிகழ்வுகள் நடந்து தெரிய வந்ததுக்கு அப்புறம் முதல்மாக காவல்துறையினர் அங்கிருந்து மைக்கில் கூப்பிட்டு சொல்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, இங்க ஏதோ இன்சிடென்ட் நடந்துச்சு, ஸ்டாம்பேட் மாதிரி தெரியுது, அதனால கொஞ்சம் உடனே ஆம்புலன்ஸ் வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸ் வந்து லோக்கல் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி அங்க அமராவதி ஹாஸ்பிட்டல் இருந்து நிறைய ஒரு நிலை 10 ஆம்புலன்ஸ் ஸ்டார்டட் மூவிங் தேர். இதை சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து. அடுத்ததாக ஸ்டோன் பெல்ட்டிங் இருந்துன்னு சொன்னாங்க. எங்களுடைய தகவல் படி இதுவரைக்கும் நாங்கள் விசாரிச்சு பார்த்தபடி அப்படி கல் எறிஞ்சாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி எந்த ஒரு செய்தி எங்கள்கிட்ட கிடையாது ஆக்சுவலா. ஸோ இப்போ இவ்வளவு இருந்ததுக்கு அப்புறம் இப்போ செக்யூரிட்டி ஏதாவது லேப்ஸ் இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரலாம். இப்போ தலைவர் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து தவுட்டுப்பாளையத்திலிருந்து நம்ம கரூர்ல இந்த அந்த ஜங்ஷன், இந்த ரவுண்டானா ஜங்ஷன் வர வரைக்கும் இட் டுக் 2 hours. இது வந்து யூஸ்வலாக நம்ம ஒரு 30 minutesல கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ், பட் 2 hours ஆச்சுது. ஏற்கனவே நாமக்கல் அவங்க பண்ண வேண்டிய அந்த பிரச்சாரமும் லேட்டாக ஆரம்பிச்சு அது 4 hours ஆச்சுது. 12 o'clockலேருந்து 4 o'clock ஆச்சுது. அங்கே அதனால காத்திருந்த மக்கள் எல்லாருக்குமே ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி அதனால அவங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை நாமக்கல்லே நடந்தது. சப்சிக்வெண்டாக அவங்க திருப்பி அங்கேருந்து கிளம்பி வரும்போது 4:15 போல அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. நாமக்கல்ல இருந்து கிளம்பி அந்த தவுட்டுப்பாளையம் கிளம்பும் பொழுது நம்மளுக்கு அந்த ரவுண்டான பக்கத்தில் வரும்போது அந்த ஜங்ஷன், அந்த பிளைஓவர் ஜங்ஷனில் வரும்போது ஆல்மோஸ்ட் 6 o'clock டைம் ஆயிடுச்சு. ஸோ 6 o'clock வந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் அந்த கட்சியின் தலைவர் அவர்கள் வந்து சைடில் இருக்கும்போது சர்வீஸ் ரோட்ல இருந்து மக்களை பார்த்து கையசிட்டு வந்தவர் உள்ள திருப்பி வண்டிக்குள்ள போனதுக்கு அப்புறம் மக்களை பார்க்கக்கூடிய ஆர்வம் அதிகமாகுது. ஆகும்போது இந்த பின்னாடி வந்த கிரௌட் எல்லாமே வண்டி கூட சேர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த வண்டி போகிற ஒரு டிஸ்டன்ஸ் டைமே வந்து ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சு. அங்கே 6 o'clock அங்கே ஆரம்பிச்ச வண்டி வந்து அங்கே மூவ் பண்ணி அந்த முனியப்பன் கோயில் தாண்டி அந்த பேசக்கூடிய இடத்துக்கு வரக்கூடியதுக்கு சுமார் நியர்லி அபவுட் 1 hour ஆயிடுச்சு. அப்போ அங்கே போகும் பொழுது தலைவரை பார்க்க வேண்டிய ஒரு ஆர்வத்தில் இருந்த கிரௌட் நேச்சுரலாக 2 சைட்லையும் இருந்து மூவ் பண்ணும் பொழுது ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக விசாரிச்சு இன்வெஸ்டிகேஷன் என்ன நடந்ததோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதான் நான் காவல்துறை சொல்லக்கூடிய விரும்புகிறேன். எக்ஸாக்ட்லி, அதான் ஒரு நல்ல பாயிண்ட். இப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷன் வரும்போது நாங்கள் கொடுத்த ஸ்ட்ரென்த் வந்து 137 ஆர்டர்லி கிரவுட், வெல் ரெகுலேட்டட், கண்ட்ரோல்ட், ஒரு பிரச்சனை இல்லாமல் போச்சுது, ஸ்மூத்தாக டிஸ்போஸ் ஆனாங்க. இப்போ நேற்று எங்களுக்கு வந்து இந்த ஆம்புலன்ஸ்ல வந்து காயப்பட்டவங்களை வெளியே எடுத்து வரும்போது கூட கூட்டு வர முடியல. அதே மாதிரி அவங்க கட்சி தலைவரை வந்து நம்ம அந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே கூட்டு போறதுக்கும் எங்களால் ஒழுங்கா அந்த கிரௌடை வந்து புஷ் பண்ணி கொண்டு போக முடியல. ஸோ எந்த ஒரு பாதுகாப்பு அமைப்பாக இருந்தாலும் சரி, அதில் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்களுடைய ஒத்துழைப்பும் காவல்துறைக்கு தேவை. ஏன்னா இது நீங்கள் எவ்வளோதான் ஸ்ட்ரென்த் போட்டாலும் சரி, நீங்கள் 500 இல்லை 1000 போட்டாலும் சரி, 2000 போட்டாலும் சரி, இவ்வளோ ஒரு 10,000 15,000 20,000 இருக்கக்கூடிய கிரௌட் வந்து போலீஸை ரெசிஸ்ட் பண்ணும் பொழுது என்ன பண்ண முடியும்? இப்படி சூழ்நிலைகள் வரும் கண்டிப்பாக. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் அவங்களை கை வச்சு பேசி சமாதானம் பேசி கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணி தான் கொண்டு வர முடியும். இப்போ டிஎஸ்பி வந்து கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம மேம்பாலத்திலிருந்து அந்த பேசுகிற இடத்துக்கு வந்து அவர் தான் வந்து அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு அட்லீஸ்ட் 50 meters பிஃபோர் இந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு. சரி, இங்கே நிறுத்திக்கலாம், வேண்டாம், கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துருக்காங்க. இல்லை நாங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்கேருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்கேருந்து எங்களுக்கு வந்து சரியாக மைக் சரியாக கேட்காது. ஸோ அதனால தான் அங்கேருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி க்ரௌடை கொஞ்சம் 2 சைடு மூவ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிடம் வந்து தலைவரை யாராலும் பார்க்க முடியல. அந்த சமயத்தில் இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடில் இந்த க்ரௌட் வந்து தே பிகம் ரெஸ்ட்லெஸ், ஆன்சைட்டி. ஸோ அதை பார்க்கறதுக்காக இல்லை நார்மலி இந்த வர க்ரௌடே வந்து தலைவரை பார்க்கணுங்கிற ஒரு நேரத்தில் வர்றவங்க வந்து 2 புறமும் வந்து பார்க்க முடியாமல் போகும்போது ஒரு சர்ஜ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன நடந்தது, ப்ளஸ் நிறைய நாங்கள் பப்ளிக்கிட்ட விசாரித்தோம். அதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சார் நாங்கள் 12 மணி 11 மணிக்கெலாம் வந்துட்டோம், காலையில் கூட சாப்பிடாம வந்தவங்களாம் இருக்கிறாங்க, மத்தியானம் சாப்பிடாம நின்றுருக்காங்க, அங்கேயே உட்காந்து அங்கேயே மூவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு சாப்பாடு வசதிகளோ இல்லை தண்ணி வசதிகளோ இல்லாமல் ஃபுல்லாக அங்கே பேஷண்ட்டாக வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதான் வெயிட் பண்ணும் பொழுது ஒரு தலைவருடைய வருகை வந்து டிலே தாமதமாகும் பொழுது நிச்சயமாக அந்த க்ரௌட் வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷனில் எப்படி நடந்தது என்ன நடந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தா தான் தெரியும். ப்ளஸ் எவிடன்ஸ் இந்த விட்னஸஸ் அங்கே இருந்தவங்க கலந்துக்கிட்டவங்க அவனோட விசாரிச்சா தான் நம்மளுக்கு என்னன்னு தெரிய வரும். அது ஒன்று இல்லை. சரி, இது நான் அதிகமாக பதில் சொல்ல நான் விரும்பல. நான் இது வரைக்கும் விசாரிச்ச தகவல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன்.
இப்போ கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதுனால முழு விவரங்கள் முழு உண்மைகள் அவங்க ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு கவர்மெண்ட் ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கு மேலே நாங்கள் சொல்றது சரியா இருக்காது. ஏன்னா இப்போ காவல்துறையை நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் நாங்கள் சொல்றது சரியா இருக்காது. என்ன தவறான பொய்யான செய்திகள், ஃபால்ஸ் நியூஸ், ப்ரொபகண்டா, இது சமுதாயத்தில் ஸ்டேட்டுக்குள்ள ஒரு தவறான ஒரு எண்ணங்களை இது உருவாக்கும். அதை நம்ம அவாய்ட் பண்ணி பீஸ்ஃபுல்லாக இப்போ இந்த இன்சிடென்ட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்களும் சரி, கமிஷன் என்கொயரி பண்ணுறவங்களும் சரி, எவ்வளோ அமைதியாக கன் பண்ணி அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் உண்மை சொல்றது சரியா இருக்கும். அரியலூர், புதுக்கோட்டை பிளஸ் இங்க கரூர் டிஸ்ட்ரிக்ட் இல்ல இருந்தாங்க. ஐஜி இருந்தாருங்க. ஐஜி இருந்தாரு. அது சொல்லல. அதாவது சரி நான் கேக்குறேன், நீங்க 20,000 crowd வந்தா கூட ஒரு போலீஸ்மேன் இஸ் ஈக்குவல் டு 40 people. நாங்க எவ்வளவு போட்டிருந்தோம்? ஒரு போலீஸ்மேன் ஈக்குவல் 20 people போட்டிருந்தோம். அதாவது இப்போ அந்த விசாரணையில் இப்போதைக்கு அந்த ஆர்கனைசர்ஸ் அந்த பெர்மிஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தவங்க அவங்களை வச்சு போட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் பிரிலிமினரி ஸ்டேஜில் இருக்குது. ஃபுல் டீடைல் கிடைச்சுன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. லெட் அஸ் க்ளோஸ் திஸ் பிகாஸ் இல்ல ஏன்னா இதுக்குன்னா இந்த கமிஷன் இருக்கிறதுனால நம்ம திருப்பி பேச அர்த்தம் இருக்காங்க. இல்ல ஓகே ரைட் ஓகே அது ஈபில பேசிக்கிட்டோம். அவங்க ஈபில பேசிக்கிட்டோம். இல்ல அது நான் இப்ப சொல்ல முடியாது. அவங்க ஈபில சொல்ல கிளாரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. பாதுகாப்பு குறைபாடு, போதுமான அளவிற்கு காவலர்கள் நியமிக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக எழுந்த நிலையில் அது தொடர்பாக ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிரிடம் விளக்கமளித்த காட்சிகளை பார்த்திருந்தோம். பொதுவாக காவல்துறையினுடைய நடைமுறைப்படி மண்டலம் சே ராஜலட்சுமி தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் சந்திப்பு நடைபெற்ற வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அனைத்து புகைப்படங்களிலும் சம்பவம் நடைபெற்ற போது தெருவிளக்கு மற்றும் கடைகளில் வெளிச்சம் இருப்பது தெளிவாக தெரிகிறது. எனவே உரையாற்றிக் கொண்டு இருக்கும்போது மின்தடை ஏற்பட்டது என்பதை திட்டவட்டமாக மறுக்கப்படுகிறது. மேலும் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டவர்களால் பொருத்தப்பட்ட ஜெனரேட்டர் மற்றும் போக்கஸ் லைட்டுகள் கூட்ட நெரிசல் ஆஃப் ஆனது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. முன்னதாக தாவேகாவின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு 27/9/25 அன்று கரூர் ஈரோடு ரோடு வேலுச்சாமிபுரத்தில் காலையில் 12 மணிக்கு மேல் உரையாற்ற உள்ளார் என்றும், வேலுச்சாமிபுரம் நெரிசலான பகுதி என்பதால் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் என்பதாலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தலைவர் பேசும் பொழுது குறிப்பிட்ட நேரம் மட்டும் மின்சாரத்தை நிறுத்தம் செய்து தரும்படி கடிதம் 26/9/25 என்று பெறப்பட்டது. அவருடைய கோரிக்கையானது அன்றே மறுக்கப்பட்டும் விட்டது. மின் வாரியத்துல ஆஃப் பண்றதுக்கு மறுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல மின் வாரியம் தொண்டர்கள் ஏறணும், மரத்துல ஏறாங்க, டிரான்ஸ்பார்மர் ஏறதுக்கு ஆபத்து இருக்கு. அதே மீறி அந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்தீங்க, இல்லைன்னா வேற இடத்துல கொடுத்துருக்கலாம், இல்ல பர்மிஷனே கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். இதுக்கு அரசு நிர்வாகமும் ஒரு பொறுப்பு தான். எல்லா இடங்கள்லயும் பொதுவாக அப்ரூவ் பிளேசஸ் டு எல்லா கலெக்டர்ஸ் பிளஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வச்சு ஒரு மீட்டிங் போட்டு ப்ரொசீடிங் டிரா பண்ணி அப்ரூவ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இது காவல்துறை மட்டும் எடுக்கக்கூடிய முடிவு கிடையாது. மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய தலைமையில் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வர வச்சு அவங்கள்ட்ட பேசி அவங்க மாவட்டத்தில் அவங்க ஒவ்வொரு ஊர்களில் எங்கெல்லாம் பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணலாம் அதை வச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம். அந்த இடமும் ஒன்று. இது 2022 2022 அந்த பிளேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா ரூலிங் பார்ட்டிக்கும் ஒரு மாதிரி ஒரு அனுமதியும், எதிர்கட்சிகளுக்கு ஒரு மாதிரி அனுமதியும் கொடுக்கறதா காவல்துறை. பொதுவாக எல்லா பெர்மிஷனும் நாங்கள் கொடுக்குறோம். எல்லா கட்சிகளுக்கும் என்னென்ன ப்ரோக்ராம் நடக்குதோ, இல்ல பாத யாத்திரையோ, இல்ல வேற எதுனாலும் சரி கண்டிப்பாக நாங்கள் பெர்மிஷன் கொடுக்குறோம். கண்டிஷன்ஸ் போடும்பொழுது ஒரு சிலருக்கு அது விரும்பமா இருக்கலாம். பவர் கட் பண்ண மாட்டோம்னு சொல்லிருக்கோமா? அவங்க கேட்டு நீங்க அதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ்ல நிறைய மரங்கள்ல ஏறாங்க, கம்பங்கள்ல ஏறக்கூடிய சம்பவம். அது பாதுகாப்புக்காக நம்ம ஆஃப் பண்ணோம். ஆஃப் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துட்டோம். அது அவர் வரதுக்கு முன்னால நடந்தது. அவர் வரும்போது இல்ல, அவர் வரதுக்கு முன்னால அவங்க அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் பண்ணாங்க. மரத்து மேல ஏறாங்க,
டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறினாங்க. மரத்து மேலே ஏறினா மரத்தோட வெயிட் தாங்க, லைன்ல விழுந்துருவாங்க, அது ரொம்ப சீரியஸான சூழ்நிலை போயிருங்கிறதுனால ஆஃப் பண்ணிட்டு போலீஸ் காவல்துறையோட அனுமதியை உதவியை வாங்கி அவங்களை இறக்கி விட்டுட்டு திருப்பி சப்ளை லைனை விட்டு நகண்டு வந்துட்டாங்கன்னா சரி, எப்படி எல்லா இடத்துலயும் இந்த பாயிண்ட் எல்லாமே கண்டிப்பா கமிஷன்லயும் கேட்பாங்க. லெட் தம் ஆன்சர். ஓகே, ரைட்டா? ரைட். ஓகே, थैंक यू. வாங்க வாங்க. கரூர் பெருந்துயரம் தொடர்பாக இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர், அதேபோல ஏடிஜிபி, மின்சாரத்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் விளக்கம் அளித்த காட்சிகளை பார்த்திருந்தோம். குறிப்பாக காவலர்களுடைய அந்த பாதுகாப்பு குறைபாடு, போதுமான அளவிற்கு காவலர்கள் நியமிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்தது. ஆனால் போதுமான அளவிற்கு காவலர்களை நாங்கள் பணியில் ஈடுபடுத்தியிருந்தோம். பொதுவாக ஒரு கூட்டத்தை பாதுகாக்கும் போது 40 நபருக்கு ஒரு காவலர் என்ற அடிப்படையில் தான் கணக்கிடுவோம். ஆனால் 20 நபருக்கு ஒரு காவலர் என்ற அடிப்படையில் தாவேக கூட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று அவர் தெரிவித்திருந்தார்.